ஹாய் உள்ளங்களே, பாண்டி டு கல்பாக்கம் வீட்டுக்கு போய்கிட்டுருக்கேன். போகிற வழியிலேயே கோட்டுக்குப்பம் தாண்டி பீச் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே அந்த பீச்சை போயிட்டு ஒரு ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போயிடலாம். இப்போ நம்ம பீச்சை நோக்கி போகலாம், வாங்க என் கூட. ஈஸியாக பரவாயில்லைங்க, வெயில் ஓரளவுக்கு தாங்குகிற அளவுக்கு தான் இருக்குது. பாண்டிச்சேரியில் பயங்கர வெயில். நம்ம கொஞ்சம் கடலை நோக்கி போக போக வெயில் கம்மியாக இருக்குது. எனக்கு மயக்கமே வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். என்னால் முடியல, இதுக்கப்புறம் என்னை அந்த பக்கம் கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டேன். ஏதோ நம்ம நேரங்க, ரொம்ப டிராஃபிக் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த வெயிலில் நின்று 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 ஆத்தாடி இல்லைன்னா அது ரெண்டு மண்டை காய்ச்சலாக இருக்கும். பரவாயில்லைங்க, இந்த பக்கமும் அந்த பக்கமும் மரம் இருக்குது, அதனால் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்குது. இந்த ரோடு போடுறேன்னு சொல்லி மரத்தை எல்லாம் பிடுங்கி போட்டுட்டாங்க. சரி, பிடுங்கிறது தான் பிடுங்குறாங்க, மறுபடியும் மரத்தை நட்டு வச்சா என்ன? ஒரு செடியை நட்டு வச்சுட்டு வேலையை முடிச்சிடுறாங்க. எனக்கு இருக்கிற வேலைக்கு அங்கங்கே பள்ளம் தோண்டி மரத்தை நட்டுடணும்னு தான் தோணுது. எனக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லைங்க. நான் தனியாக எங்கே போய் நான் பள்ளம் தோண்டி மரத்தை நட்டு வைக்கிறது? நான் ஒவ்வொரு வீடெல்லாம் பார்ப்பேன், வீடு சுற்றி வீட்டை போட்டு கட்டி வச்சுருக்காங்க, வாசலில் ஒரு மரம் கூட இல்லை. கொஞ்சம் வேர் கம்மியாக போகிற மரத்தையாவது வைக்கலாம். எனக்கு வைக்கணும்னு ஆசை தான், நம்மளே வாடகை வீட்டில் இருக்கோம், என்ன பண்ணுறது? இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வந்தாச்சு, அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகலாம். குழந்தைங்கள்லாம் ரோடு கிராஸ் பண்ண நினைக்கிறாங்க. கொஞ்சமாச்சும் சைட் அடிச்சுட்டே போகலாம். யாராச்சும் நல்ல ஒரு அழகான பர்சன் கிராஸ் ஆவாங்கன்னு பார்க்குறேன். எல்லாம் வழுக்க விழுந்தது, சறுக்கு மரம் விழுந்தது. கிட்ட வந்துட்டோங்க. இப்போ ரோடு கிராஸ் பண்ணி ஆகணும். கண்ணை கட்டுது அடிக்கிற வெயில். கடவுளே, டிராஃபிக் தான், ஓவர் டிராஃபிக். ரோடு தாண்டறதுக்குள்ளே போதும். ஹே, வந்தாச்சு 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 வந்துட்டேன். சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போதே. ஜாலினா ஜிம்கானா தான்.
ஃபுல்லாகவே இங்கே ஜூஸ் போல் இருக்குது. கனவா மீன் இன்னும் அங்கெல்லாம் கவர் பண்ணியிருக்கலாம். வடகம் காய போட்டிருக்காங்க போல இருக்கு. யாரும் எடுத்துப்பாங்களா ஹெல்மெட்டு? செம்ம வெயில் வந்து இங்கே ஒரு ஷூட் எடுக்கலான்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா இங்கே கும்பல் அதிகமாக இருக்குது, ஷூட் எடுக்க முடியாதுல இருக்குது. கடைசியில் நம்மளும் ஷூட் எடுத்து பண்ணிடுவோம். ஆல்ரெடி இங்கே ஒரு ஷூட் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள். ஓகே, இறங்கு போகலாம். கடல் கரைக்கிட்ட போகலாம். நல்லா இருக்கு இல்லையா? இப்படி வாமா, கொஞ்சம் என் பக்கத்தில் ஓட்டலாம். அதான் எனக்கு கேமரா திருப்ப முடியும். சாப்பாடு கடை இது. ஹோட்டலா? மீன் குழம்பு, மீன் குழம்பு, எறா சாப்பாடு சூப்பராக இருக்குல்ல? நல்லா இருக்கு. செம்மையாக இருக்கு. எல்லாம் வெயிலில் போய் ஒதுங்கி உக்காந்துட்டாங்க. நம்ம எங்கே போய் ஒதுங்கி உட்காருறது? இந்த கடற்கரையில் சாப்பாடெல்லாம் கிடைக்கும் கைஸ். வந்தீங்கன்னா வாங்க. பாண்டிச்சேரி டு கல்பாக்கம், அதாவது கோட்டக்குப்பம் தாண்டின உடனே இருக்கும். பாண்டியிலேருந்து நம்ம சென்னைக்கு வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கும். சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி வழியாக வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும். நல்லா இருக்குல்ல? ரொம்ப காலியாக அமைதியாக இருக்குது. சூப்பர் இடம், செம்மையாக இருக்கியா? லவர்ஸோட வந்தீங்கன்னா திட்டுத்தனமாக இந்த இடம் நல்லா சூப்பர். ஃபேமிலியாக வந்தாலும் நல்ல இடம் தான், இருந்தாலும் இங்கே அதிக பேர் இருக்க மாட்டாங்க போல இருக்குது. ரொம்ப காலியாக இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். கடல் தண்ணி கலர் ரொம்ப அழகாக இருக்குது. மண் நடக்கிறோம்ல, மூச்சு இறக்கிது ரொம்ப. வாவ், சூப்பரு. தண்ணி அலை அடித்து மூடு மேலே ஏறிடுச்சு போல் இருக்குது. இப்படி வாமா, இப்படி வந்துடுங்க. இப்படி வந்தால் தான் நான் திருப்பி இப்படி எடுக்க முடியும். இல்லைன்னா எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக ஒரே இடத்த ரொம்ப நேரம் காட்டுற மாதிரி இருக்கும். நல்லா இருக்குல்ல காய்ஸ்? இங்கே பாருங்கள், நேச்சுரல் அலை சவுண்டு சூப்பர். செம்மையாக இருக்குது. நல்லா சுற்றி பார்க்குறதுக்கு தகுந்த இடம். மெரினா கடற்கரைக்கெல்லாம் போனோம்னா ஒரே நெரிசல், கும்பல், ஒரே கச்சன்னு சவுண்டு அப்படி அந்த மாதிரி இருக்குது. இப்போது நம்ம இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது அமைதியாக இருக்குது. ரொம்ப ஜனங்க அதிகமாக இல்லாமல், குப்பைங்க அதிகமாக இல்லாமல், ரொம்ப சவுண்டு அதான் அது ஒரு மாதிரி இருக்கும்ல, க்ரௌடாக இருந்தால் எப்படி இருக்கும். இது ரொம்ப அமைதியான இடமா இருக்குது. சூப்பர். அங்கே ஒரு கோவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சூப் பண்ண முடியுதா பார்க்கலாம் இருங்க. இந்த கேமரா உடையும். ஓகே, அங்கே ஒரு கோவில் தெரியுது, என்ன கோவில் தெரியல. ஆத்தோரம் இருக்குது அப்படின்னா, இப்போ இது கடல் அந்த சைடு ஆறாக தான் இருக்கும். ஆத்தோரம் இருக்குன்னா இப்போது எதை சொல்லுவாங்களே, இந்த கோவில் அதுவா இல்லை என்னன்னு தெரியல. சூப்பர்யா. வா, அலையுடைய சவுண்டை கேட்டாலே மனசுக்கு இதமாக இருக்குது. செம்ம. கீத்து கோட்டாயை பார்க்கும்போதே இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்குது. நான் ரொம்ப நாளாக நினச்சிட்ருக்கேன் இந்த பக்கம் வரணும் அப்படின்ட்டு. ஒரு நாளும் வரவே முடியல. இப்போ தான் எனக்கு அதுக்கான டைம் கிடச்சிருக்கு. செம்மையாக இருக்குது. தண்ணியோடைய கலர் பாருங்களேன், ப்ளூ கலரு, சூப்பரில்.